விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலைய பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதை பற்றி விவரிக்கின்றது இந்த தொகுப்பு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பேருந்து நிலையத்திற்கு சுற்றுவட்டார பகுதியிலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர். இப்பகுதி மக்கள் சுமார் 40 ஆண்டு காலமாக புதிய பேருந்து நிலையம் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் மக்களின் கோரிக்கையை ஏற்று தற்போதைய தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் திண்டிவனத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் K.N. நேரு மற்றும் அப்போதைய அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் இணைந்து திண்டிவனம் நகர பகுதியில் 6 ஏக்கர் பரப்பளவில் இடத்தை தேர்வு செய்தனர். இதனையடுத்து 20 கோடி ரூபாய் மதிப்பில் திண்டிவனம் புதிய பேருந்து நிலையம் கட்ட நிதி ஒதுக்கப்பட்டதை தொடர்ந்து இப்போதைய முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் திண்டிவனத்தில் நவீன புதிய பேருந்து நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டினார். இந்த புதிய பேருந்து நிலையத்தில் 3338 சதுர மீட்டர் பரப்பளவில் பேருந்து நிறுத்தங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி 1000 சதுர மீட்டர் பரப்பளவில் 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகன நிறுத்தும் இடங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சுமார் 95 விழுக்காடு பணிகள் நிறைவு பெற்றுள்ள பேருந்து நிலைய வளாகத்தில் மொத்தம் 61 கடைகள், பொருட்கள் வைப்பறை, காத்திருக்கும் அறைகள், ATM மையங்கள், பேருந்து, ரயில் முன்பதிவு மையங்கள் போன்ற வசதிகள் இந்த பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த பேருந்து நிலையத்தை திறக்க அதிகாரிகளும் அமைச்சர்களும் தயக்கம் காட்டுவதாக கூறப்படுகிறது. இதற்கு வினோதமான காரணங்களும் சொல்லப்படுகிறது. பகுதி அதிக கிராமம் உள்ள பகுதி. அப்போ அந்த பகுதியில் அப்படின்னாக்கா முக்கியம் என்னன்னாக்கா போக்குவரத்து. அப்போ போக்குவரத்து நீண்ட காலமாக ஒரு கனவாக இருந்துச்சு, மக்களுடைய கனவாக இருந்துச்சு. அப்போ அந்த அடிப்படையில் மஸ்தான் அவர்களுடைய முயற்சியினால் இந்த திண்டிவனத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. ஆனால் புதிய பேருந்து கட்டப்பட்டு இன்னும் திறக்கலை, இன்னும் யாருமே திறக்காமல் இருக்குது. இதனாலன்னாக்கா பொதுமக்கள் அவதிப்படுறாங்க. பஸ் ஸ்டாண்டு இல்லாமல், அதாவது கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும், அதாவது மாணவ மாணவிகளும், அதாவதுனாக்கா அனைவரும் பேருந்து புதிய பேருந்து திறக்கப்படாதனால அவதிக்குள்ளாகி பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர். திண்டிவனம் நகர பேருந்து நிலையம் வருவது நீதிமன்ற வழிகாட்டுதல்படி உத்தரவின் பேரில் அந்த ஏரியை ஆழப்படுத்தி அதன் மண்பேடை மேடாக்கி அதில் பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் இந்த நகராட்சி நிர்வாகம் அந்த ஏரியை தூர்வாரும் போது மழை வந்தது. அதன் பிறகு அந்த திட்டத்தை கைவிட்டு திண்டிவனம் நகர பேருந்து நிலையம் தற்போது கட்டுமான பணிகளை நிறைவேற்றிக் கொண்டு தமிழ்நாட்டிலேயே நம்முடைய பேருந்து நிலையம் மக்களுக்காக பயன்பாட்டுக்காக திறப்பு விழாக்காக தற்போது காத்து கொண்டிருக்கின்றது. தற்போது பேருந்துக்காக காத்திருக்கும் பயணிகள் பல மணி நேரம் மழை வெயிலில் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மீதமுள்ள பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு இந்த பேருந்து நிலையத்தை திறந்து வைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுற்று வட்டாரத்தில் இருந்து நிறைய கிராமங்கள்ல இருந்து பொதுமக்கள்லாம் வராங்க. இங்கே பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால அங்கே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த மக்களுக்கு எல்லாம் உடனடியாக இந்த பஸ் ஸ்டாண்டை திறப்பு விழா செய்யும்படி தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறேன். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் 40 ஆண்டுகளாக மக்கள் புதிய பேருந்து நிலையம் வேணும் என்று கேட்டுட்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில் கடந்த ஜனவரி மாதம் தமிழக முதலமைச்சர் உத்தரவிடப்பட்டு முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தலைமையில் அப்போ ஜனவரி மாதம் திண்டிவனம் பேருந்து நிலையம் 6 ஏக்கர் பரப்பளவில் 20 கோடி மதிப்பில் அங்கே பேருந்து நிலையம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த பேருந்து நிலையம் தற்பொழுது திறக்கும் நிலையில் உள்ளன. இதை உடனடியாக திறப்பாரா என்று எதிர்பார்த்து மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றனர். சத்தியம் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் S. கோபிநாத்.